ரெண்டு வார்த்தை என்ன கான்செப்ட் என்ன ஏன் இதனால எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையாங்க? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைண்ணா. என்ன நினைக்கிறீங்க? இல்ல செமையா இருந்துச்சு. இல்ல செகண்ட் ஹாஃப்ல பேஸ் இல்ல செமையா இருந்துச்சு. நீங்க நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா ரியாலிட்டிய படமா எடுத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் போல்டா சொல்லிருக்காங்க. ரெண்டு விஷயம் ஆமா. இந்த 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 ஜெனரேஷன்ல வந்து லவ் பண்ணா வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்றாங்க. ஆனா வந்து இனிமே அதெல்லாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு திருந்தணும் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்க கூடாது. அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, சிகரெட் உனக்கு எப்பதான் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையா இதெல்லாம் கதை கிடையாது. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். ஓகே. இந்த சரத்குமார் எந்த அளவுக்கு இதுல அவர்தான் வந்து வில்லனே. அவர்தான் மெயின் வில்லனே. ஸோ அதனால இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல படம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு அது பர்ஃபெக்டான ஒரு படம். பிரதீப்போட ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். லவ் டுடேல இருந்து இந்த படம் வரைக்குமே. ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? லேகா அப்படின்னு இல்ல, அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது லேகா இருந்தாலும் சரி, அந்த எண்டிங்ல உங்களுக்கு தெரியும் அது என்னதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ சக்சஸ் ஆகுமா? அந்த அவங்க ஆக்டிங்காக கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அண்ட் தென் ரியாலிட்டி, இந்த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி புரிஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். இல்ல படம் நிஜமாவே நல்லா இருக்கு. பிரதீப்காகவே பாருங்க. மெயின்லி கான்செப்ட் கதை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, அது ஜாதி மதம் அதான் அந்த ஆணவ கொலை அதை வச்சு லைக் வேற கேஸ்ட்ல லவ் பண்ணா லைக் கொல்றாங்கல்ல, ஸோ அதுதான் கான்செப்டா வச்சு. ஆமா, அதை பத்தி போற படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே இருக்கு. அவர் ரொம்ப நல்லா, அது ரொம்ப அழுத்தமா சொல்லலை அவங்க. அந்த இதை பிரதீப் வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசி அப்படி அழுத்தமா சொல்லலை. ரொம்ப சிம்பிளா ஒரு எலிகெண்டா நல்லா இருந்தது. கன்வே ஆச்சு. ஆனால் அவங்க சொல்ற பாயிண்ட் மேரேஜுங்கிறது கேஸ்ட் எல்லாம் வச்சு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாண்டி படத்துல வேற என்ன சிறப்பு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் பிரதீப் ஆக்டிங் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணாரு. ஒரு நல்லா ரொம்ப அழுதுட்டேன் ஒரு சீன்லையும். ஏன்னா புரியுது, லைக் அவர் லவ் பண்ண பொண்ணு, அவர் ஒய்ஃப் வேற ஒருத்தரோட குழந்தைய பெற்றுக்கிறது, ஒரு எமோஷன் ரொம்ப அழகா வந்து அவர் கொண்டு வந்தார். லைக் அது அப்படி கனெக்ட் ஆச்சு. ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருந்தது. நல்லா பண்ணார் அவர். ஆக்சுவலி காமெடியா ஃபன்னியா, கொஞ்சம் ஃபன்னியா காமிச்சாங்க, அப்புறம் டெரரா காமிச்சாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைண்ணா. நான் பிரதீப்புக்காக எதிர்பார்த்தோம்டா. படமே மைனஸா தானே இருக்கு. கதை இல்லை அவ்வளோவா. பிரதீப் ஒழுங்கா அவ்வளோ ஒன்றும் போல்டு இல்லைண்ணா. எனக்கு பிடிக்கல, ஏற்றுக்க முடியல. பிரதீப் எப்படி லாஸ்ட்டாக நான் ஒரு 4 படம் நடிச்ச மாதிரி இந்த மாதிரி இல்லை, அப்படி இல்லை. அவர் டைரக்ட் பண்ணிட்டாலே நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும் மேபி. அந்த மாதிரி மியூசிக் ஓகே. மியூசிக் கூட அவரோட பாடினது எல்லாம் ஓகே. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. தீபாவளி சம்பவம். பிரதீப் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்ததோ இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிரதீப் எதிர்பார்த்தலவுனா டிராகன் வந்து வேற ஒரு ஸ்டோரிங்க. அது வந்து ஒரு அரியர் பண்ணவனோட கதையை பத்தின ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லவ் டுடே ஒரு விஷயம். இதுல வந்து போல்ட் அட்டெம்ப்ட். இவர் வந்து இப்போ பெரிய ஹீரோக்கள் வந்து சோசியல் மீடியா சும்மா வந்து மாஸ்க் காட்டணும், அடிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாம இவர் வந்து ஒரு ஆனர் கில்லிங்கை பத்தி பேசியிருக்காரு. நான் ஸ்டோரி ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பல. இது ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு பிரதீப். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பர். நான் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ண விரும்பல. படத்துல சொல்ற மாதிரி பிராங்க் சர்ப்ரைஸ். லேகா எனக்கு அப்படி பெருசாலாம் லேக் எல்லாம் தோணல. நான் கதைக்குள்ளதான் நான் போவேன் எப்பயுமே. இந்த டிராக் லேக் எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே ஃபன்னா வந்து ஒரு மெசேஜ் சோசியல் இஷ்யூவா சொல்லியிருக்காரு. போல்ட் அட்டெம்ப்ட். இது எல்லாருமே பார்க்கலாம் அந்த படம். குட். நல்ல ஒர்க். டெபியூ மாதிரியே தெரியல. நல்ல ஒர்க்கு, நல்லா இருக்கு. ஃபிலிம் லாங்குவேஜ் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு ஃபன்னா ஒரு சோஷியல் இஷ்யூவா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எவ்வளவு வொர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. சாய் அப்ரியோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியே சூப்பரா இருக்கு. மியூசிக் தான் படத்தை புல் பண்றது. நல்லா இருக்கு. சரத்குமார் அவர்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சரத்குமார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் வந்து இந்த ஒரு பொலிட்டிஷியனா இருந்து இந்த ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்கிட்டு அவர் பண்ணதே பெரிய விஷயம். சரத்குமார் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவர் நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து சோஷியல் இஷ்யூ பேசுற விஷயம். நம்ம எவ்வளவோ கேஸ்ட் ரிலேட்டடான படங்கள்லாம் வருவோம். ஆனா வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப ராவா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி
ரொம்ப ஹார்டா சொல்லுவாங்க. இதுல வந்து எப்படி தெரியுமா, லப்பர் பந்து மாதிரி ஒரு மாதிரி வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த ஃபன்னா நம்ம மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் மூவி. கொஞ்சம் ஃபேமிலி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்படி போய் கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான், பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி 2 படம் மாதிரி தான், இதுவும் நல்லா இருந்தது. பட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிரதீப் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படம் பர்ஃபெக்டா இருக்கு. ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். பர்ஃபெக்ட். மியூசிக் எப்படி இருக்கு? சாயபிகர் பக்காவா இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. தரமா இருக்கு. பார்க்கலாம். டைரக்டருமே டெபியூட் டைரக்டர். ஆமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். பிரதீப் ஆக்டிங்காகவே வரலாம். நல்ல ஒரு ஹாப்பி இருக்கு. ஆக்டிங் எல்லாரும் பக்காவா பண்ணுவாங்க. படம் உண்மையா சூப்பர். நாளைய சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாத் அப்படிதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசா பண்ணிருக்கா. நல்லா இருக்கு படம். கதை என்னன்னா ஒரு லவர்ஸ்குள்ள ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஏன்னா நம்ம எங்கேயுமே போர் அடிக்காம நமக்கு தேவை நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்தோம். சூப்பரா இந்த தீபாவளிக்கு எங்களா விஜய் அஜித் படம் இல்லைன்னு நினைச்சோம். அந்த வருத்தத்தை கிளியர் பண்ணிட்டாரு. ரொம்ப அருமையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டிராகன் மாதிரி செம காமெடியா இருக்கு. என்டர்டெய்னர். பிஆர் சூப்பர். செம. அப்பெல்லாம் ரிவ்யூ கொடுக்கலாம். ரிவ்யூ கொடுக்கலாம். சரியான படம் தான். சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா பார்க்கலாம். யங்கேஜ்க்கு நல்லா பிடிக்கும். எங்களை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு அது மாதிரி நார்மலா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். மியூசிக் அல்டிமேட். மியூசிக் தான் மாஸ். புரியல ப்ரோ. காமெடிலாம் நல்லாவே செட் ஆயிருக்கு. அதாவது எங்க மாதிரி ஏஜ்க்கு நல்லா செட் ஆகும். ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சுறுசுறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கடைசி 15 மினிட்ஸ் மட்டும் லாகா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப நல்ல படமா இருந்துச்சு. கதைன்றது டேரக்டா சொன்ன படமே இல்லைங்க. அதான் உங்களுக்கு இதுவே ஒரு லவ் தான். அந்த லவ்ல ஒரு டிராமா, அது ஒரு அழகா காட்டியிருக்கேன். இந்த ஏஜுக்கு தேவையான ஒரு லவ், எப்படி லவ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்ன்றது கரெக்டாக சொல்லியிருக்காங்க படத்துல. அதாவது இது வந்து நிறைய இடத்துல நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் இல்லை வந்திருக்கு. இது காட்டின விதமும் நல்லா தான் இருந்துச்சு. பேசிக்கா கேஸ்டிசம் பத்தி அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் அதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. நல்லா டல்லுலாம் இல்லை. அது ஒரு எனக்கு அப்பலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. எனக்கு மொத்தத்திலே ஒரு ஃபீல் குட் மூவியுமே நல்லா இருந்துச்சு. காமெடியும் இருந்துச்சு, எமோஷனல் சீன்ஸும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. சாய் அபியங்கர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஊரும் பிளட்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. இல்ல செமையா இருந்துச்சு. இல்ல இல்ல செமையா இருந்துச்சு. டியூட் படத்துல ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. லவ் டுடே, டிராகன், அவர் ரெண்டும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த படம் அதில் 1% கூட கிடையாது. என்ஜாய் பண்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. என்ன சார், என்ன போல்டான கதைகள் இந்த மெட்ராஸ்ல ஒரு 10,000 பேருக்கு ரியாலிட்டியில நடந்துட்டா இருக்கு. இதோட போல்டெல்லாம் இருக்கு. ஸோ ஒன்றும் கிடையாது. காமெடி மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு காமெடி பண்ண முடியல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இவரு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் காட்டுறாரு. இவர் வந்துட்டு பிகினிங்ல ஃபைட் பண்றாரு. மேலே ஷாண்டலியர் பிடிச்சிட்டு எல்லாம் வர்றாங்க. ஷாண்டலியர் எல்லாம் தொங்குறாரு. தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு. வாய்ஸு கூட தனுஷ் மாதிரி இருக்கு. இது ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, சிச்சுவேஷன், காமெடி, ட்ராஜடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்க. யாருக்குன்னா வந்தவங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வாயில லாஃபிங் கேஸ் போட்டா ஒருவேளை சிரிக்கலாம், இல்ல லாஃபிங் கேஸ் கூட ஒர்க் அவுட் ஆகும். போயிடலாம். மிஸ்டேக் இல்ல, மிஸ்டேக் ஆக்சுவலி இப்போ 25-30 இயர்ஸா காமெடி படங்கள் தமிழ்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்துல இது வந்துச்சு, பிரேமுலுவன் படம் வந்துச்சு. அந்த பொண்ணு தான் இதுல ஆக்ட் பண்ணிருப்பான். அதெல்லாம் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் காமெடி.
சுச்சுவேஷன் காமெடி இதில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த பொண்ணு தான் இதில் நடிச்சிருக்கு, பிரேமுல்ல நடித்த பொண்ணு. அந்த பொண்ணை ஒரு டால் மாதிரி காட்டிருக்காங்க, ஒரு பொம்மை மாதிரி காட்டிருக்காங்க. எந்த கேரக்டரும் இல்லை, எந்த கேரக்டர் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, ஃபிசிக்கல் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு 50 ட்விஸ்ட்டு 60 ட்விஸ்ட்டுன்றாரு, எந்த ட்விஸ்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. மியூசிக் என்ன பண்றாரு இதில்? காமெடியில் சிரிக்கவே முடியாத பாவம், அவங்க என்ன பண்ண போறாரு? படத்தில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நம்ம எமோஷ்னலாக கொண்டு போகிறதான்ட்டா அதுவும் கிடையாது. இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல் லாஃப்டரில் கொண்டு போகிறாங்களான்ட்டா அதுவும் கிடையாது. பாவம் அவங்க என்ன பண்ண போகிறாரு? அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. பட் லவ் டுடே அண்ட் டிராகன்ல இது 1% கூட கிடையாது. ரொம்ப சுமாரான படம்.